அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, வேர்டு டிரான்ஸ்லேஷன். வெற்றிகரமாக ஒரு 3 சாப்டர் 3 யூனிட் முடிச்சு இப்போ கிட்டத்தட்ட டிரான்ஸ்லேஷன் தான் வந்தாச்சு. 4 யூனிட் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ டிரான்ஸ்லேஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பட் இதில் என்னென்ன ட்விஸ்டெல்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் கேட்கலாம், என்னென்ன இடத்துல நம்ம ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படிங்கிற ஃபுல் கம்ப்ளீட் நோட்ஸை உங்களுக்கு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வேர்ட் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் தான், ஓகேவா? ஸோ இதை இப்போ நீங்கள் கவனிங்க, ரொம்ப தெளிவாக புரியும். ஃபர்ஸ்ட் வேர்ட் டிரான்ஸ்லேஷன்னா என்ன? டிரான்ஸ்லேஷனுங்கிறது வேற மொழிக்கு மாத்துறது. நமக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷை தமிழாவோ இல்லை தமிழை இங்கிலீஷாவோ கொடுக்கலாம். ஸோ வேர்ட் டிரான்ஸ்லேஷன் கொடுத்து இங்கிலீஷை கொடுத்து நான் தமிழை கொடுக்க போறேன்னு மென்ஷன் பண்ணல. மேக்ஸிமம் அப்படிதான் இருக்கும். பட் இருந்தாலும் நமக்கு 2 ஒப்பீனியன் இருக்கு. என்னன்னா, இங்கிலீஷை கொடுத்து தமிழை மாற்ற சொல்லலாம், இல்லை தமிழை கொடுத்து கூட இங்கிலீஷை மாற்ற சொல்லலாம் இல்லையா? ஏன்னா வேர்ட் டிரான்ஸ்லேஷன் மட்டும்தான் இருக்கு, அது ஒன் வே கம்யூனிகேஷனான்னு தெரியாது. ஸோ எப்படி வேணாலும் கேட்கலாம், ரெண்டுக்குமே நம்ம ரெடியாக இருக்கணும், ஓகேவா? ஓகே. ஸோ அதனுடைய கம்ப்ளீட் நோட்ஸ் தான் இது. ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் பாருங்க. Word translation is a process of converting a word from one language to another while retaining its meaning, grammar and cultural relevance. Word translation அப்படிங்கிறது கன்வெர்ட் பண்றோம் ஒரு லாங்குவேஜ் இன்னொரு லாங்குவேஜ்க்கு. அப்படி மாறும்போது அதனுடைய மீனிங் மாறக்கூடாது, கிராமர் சென்ஸ் மாறக்கூடாது, அதோட இம்பேக்டும் மாறக்கூடாது, கல்ச்சுரல் ரிலவன்ஸுங்கிறது மாறக்கூடாது, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மீனிங்ஸ் இருக்கு, ஓகேவா? நிறைய விதமான மீனிங்ஸ் இருக்கு. அது எப்படியெல்லாம் மாறுது அப்படிங்கிறத நீங்க ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். வாட்டர் தமிழ்ல தண்ணீர் அப்படின்னு மாத்தலாம், ஓகேவா? இங்கிலீஷ்ல கவர்மெண்ட் அப்படின்றது, தமிழ்ல அரசாங்கம். நம்ம எப்பவுமே அதோட மீனிங் தான் டிரான்ஸ்லேட் பண்ணணும். அந்த லிட்ரலி மீனிங்கை கொண்டாந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணணும். நீங்க ஆனா என்ன செய்யக்கூடாது, வாட்டர் அப்படின்னு போட்டா வாட்டர் அப்படின்னு போட்டக்கூடாது. இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன்லே தமிழை கொண்டு போய் வைக்கக்கூடாது. இங்கிலீஷ்ல வாசிச்சுட்டு அதனுடைய அர்த்தம் என்ன, அந்த மொழியில அதே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை என்ன, இதுதான் ரொம்ப முக்கியம், ஓகேவா? ஸோ இதுல ரொம்ப கவனமா இருக்கு. அடுத்த கவர்மெண்ட் அப்படின்னா கீழே கவர்மெண்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க கன்ஃபியூஸ் பண்றதுக்கு. நீங்க அதை எழுதிடக்கூடாது. தமிழ்ல மாத்தி அரசாங்கம், அதனுடைய தமிழ் பொருள் என்ன அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கும், ஓகேவா? ஓகே. வார்த்தை மொழிபெயர்ப்பு என்றால் ஒரு மொழியிலிருந்து மற்றொரு மொழிக்கு பொருள் அழியாமல் மாற்றுவது. அதான் இங்கிலீஷ்ல பார்த்தோம், ஓகேவா? இப்ப டைப்ஸ் ஆஃப் வேர்ட் டிரான்ஸ்லேஷன். லிட்டரல் டிரான்ஸ்லேஷன், சரியான வார்த்தை மொழிபெயர்ப்பு, இதான் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் எக்ஸாம்பிள். டைரக்டா வேர்ட் ஃபார் வேர்ட் டிரான்ஸ்லேஷன். இப்ப இங்கிலீஷ்ல புக் அப்படின்னா நூல், பூ போட்டு இக்கு போட்டு புக் அப்படின்னு கன்ஃபார்ம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ண கொடுத்துருப்போம். பட் ஆனா டைரக்டா தமிழ்ல என்ன வார்த்தை, நூல் அப்படின்னு தெளிவா குறிக்கும். அடுத்த ஹவுஸ் அப்படிங்கிறது தெளிவா வீடு அப்படின்னு நமக்கு தெரியும், ஓகேவா? அடுத்த கான்டெக்சுவல் டிரான்ஸ்லேஷன், சார்ந்த மொழிபெயர்ப்பு அப்படின்னு. டிரான்ஸ்லேஷன் பேஸ்ட் ஆன் மீனிங் அண்ட் யூசேஜ் இன் எ சென்டென்ஸ், ஓகேவா? ஸோ இப்போ பாருங்களேன், இங்கிலீஷ்ல இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இங்கிலீஷ்ல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இது மணி ரிலேட்டடான வார்த்தை, கரெக்டா? ஸோ வட்டி விகிதம் அப்படின்னு பேரும். ஸோ மணி, இன்ட்ரெஸ்ட்ங்கிற வார்த்தை மணி, ஓகேவா? ஸோ மணி அப்படிங்கிறதுக்கு என்ன செய்வோம், நம்ம பணம் அப்படின்னு எழுதிடக்கூடாது. இன்ட்ரெஸ்ட்ங்கிறதோட டைரக்டான தமிழ் மீனிங் வட்டி விகிதம், அவ்வளவுதான். நீங்க மணிக்குள்ள கூட போகலாம், இது மணி சார்ந்து ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். கியூரியாசிட்டி அப்படின்னா என்ன? கியூரியாசிட்டினா ஆர்வம். ஸோ அந்த மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும், ஓகேவா? இடியமேட்டிக் டிரான்ஸ்லேஷன் ஒன்று இருக்கு. இடியமேட்டிக் டிரான்ஸ்லேஷன்னா அவங்க கொடுத்திருக்க வார்த்தைக்கும் தமிழுக்கும் அர்த்தமே இருக்காது, ஓகேவா? பாருங்க, இது நம்ம இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ல ரொம்ப தெளிவா படிச்சிருப்போம். ஸோ கொடுத்து வார்த்தையை பார்க்கும் போதே தெரியும் நமக்கு அது இடியம்ஸா ஃப்ரேசஸாங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா சிங்கிள் வேர்டா இருக்காது, ஒரு காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ், 2 அல்லது 3 வேர்டா இருக்கும். இப்ப டிரான்ஸ்லேஷன் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் நேச்சுரலி பாருங்க. இப்ப பிரேக் த ஐஸ். பிரேக் த ஐஸ்னா என்ன? ஐஸ் பார உட இல்ல ஐஸ உடன்னு அர்த்தமா? கண்டிப்பா கீழே நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிரேக் த ஐஸ்ன்னு கொடுத்து இந்த மாதிரி உடைக்கிற மாதிரி ஒரு டிரான்ஸ்லேட் கொடுத்துருப்பாங்க. பட் அது அதோட மீனிங்கா கிடையாது.
ஸோ அதனை உள்ளர்த்தம் என்னன்னு பார்த்து அதை டிரான்ஸ்லேட் பண்ண கத்துக்கணும். முனைப்பு அடித்து விடு அப்படின்னா என்னன்னா என்ன சொல்றது, பிரேக் த ஐஸ்னா அந்த இனிஷியேட்டா அந்த தயக்கத்தை ஓட அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே. அடுத்த பாருங்க, பீஸ் ஆஃப் கேக். பீஸ் ஆஃப் கேக் இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். இதுல இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேஸ் ஏரியால படிச்சிருக்கோம். பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பீஸ் கேக் இருக்கு அப்படின்னு கீழே கொடுத்துருப்பாங்களா, கொடுத்துருக்கலாம். ஆனா அதோட அர்த்தம் என்ன, ஈஸியான வேலைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அதோட என்ன, கை மேலே வேலை. ஸோ ஈஸியா அதை ஆக்சஸ் பண்ணிட முடியும், செஞ்சிட முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் பீஸ் ஆஃப் கேக்குங்கிற அர்த்தம். அடுத்த டெக்னிக்கல் டிரான்ஸ்லேஷன், தொழில்நுட்ப மொழிபெயர்ப்பு. டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம படிச்சோம் தனியா டெக்னிக்கல் டேர்ம்ஸ்னே ஒன்று படிச்சோம். அப்ப நம்ம டெக்னிக்கல் வேர்ட்ஸை குறித்து நம்மள என்ன செய்ய சொல்லலாம், டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஆக்சிஜன் அப்படின்னா அமிலஜனி அப்படின்னு அர்த்தம். லெகிஸ்லேஷன் அப்படிங்கிறது சட்டம். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் வேர்டு கொடுத்தும் நம்ம ட்விஸ்ட் பண்ணலாம். ஏன்னா மீது எந்த வேர்டு கொடுத்தாலும் நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துற வேர்டு, அதனால நம்மளால என்ன செய்ய முடியும், ஈஸியா என்ன செஞ்சிட முடியும், டிரான்ஸ்லேட் பண்ணிட முடியும். ஆனா டெக்னிக்கல் டேர்ம் கொடுத்தாங்கன்னா, ஃபைல் அப்படின்னு கொடுத்தா நம்ம என்ன செய்வோம், அப்படியே தண்ணி நிற்போம். கோப்பு அப்படிங்கிறது படிச்சிருந்தா தான் தெரியும். ஓகேவா? ஓகே. அடுத்த மெத்தட்ஸ் ஆஃப் வேர்ட் டிரான்ஸ்லேஷன். என்னென்ன மெத்தட்லாம் இருக்கு? டிக்ஷனரி பேஸ்டு டிரான்ஸ்லேஷன். யூஸ் டிக்ஷனரிஸ் ஃபார் அக்யூரேட் வேர்ட் மீனிங்ஸ். இப்போ ஃபாஸ்ட் அப்படின்னு இருக்குன்னா டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா வேகமாக அப்படின்னு இருக்கும், வேகமாக அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ டிக்ஷனரியை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணி டிரான்ஸ்லேட் வேர்டை கற்றுக்க முடியும். அடுத்த ஃபோனோட்டிக் டிரான்ஸ்லேஷன், ஒலி அடிப்படையிலான மொழிபெயர்ப்பு. ஒலி அடிப்படையிலான மொழிபெயர்ப்பு. இப்போ இந்த ஃபோனோட்டிக் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ கம்ப்யூட்டர் அப்படின்னா அப்படியே கம்ப்யூட்டர்னே எழுதுறது, பஸ் அப்படின்னா பஸ்னே எழுதுறது. டிரான்ஸ்லேஷன் வேர்ட்ஸ் பை தர் சவுண்ட். அவ்வளவுதான். அந்த சவுண்டை மட்டும் அப்படியே என்ன யூஸ் பண்ணி என்ன செய்யறது, அந்த வார்த்தையை மாத்துறதுக்குல, அதான் ஃபோனோட்டிக் டிரான்ஸ்லேஷன். ஓகேவா? ஸோ பஸ்ஸை பஸ்ஸுன்னே எழுதுறது. கம்ப்யூட்டர், ஆனால் பஸ்ஸுக்கு பேருந்துன்னு ஒரு பேர் இருக்கு, கம்ப்யூட்டருக்கு கணினின்னு ஒரு பேர் இருக்கு. ஸோ ஒருவேளை என்ன செய்யுது, ஃபோனோட்டிக் டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நமக்கு இதுவும் பண்ண தெரியணும். ஓகேவா? ஓகே, மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ மிஷின் டிரான்ஸ்லேஷன். அடுத்த மிஷின் டிரான்ஸ்லேஷன், தானியங்கி மொழிபெயர்ப்பு. யூஸ்டு டூல் லைக்ஸ் கூகுள் டிரான்ஸ்லேட், ஏஐ பேஸ்ட் மாடல்ஸ். எக்ஸாம்பிள் எஜுகேஷன், கல்வி, ஹாஸ்பிட்டல்னா மருத்துவமனை. இது ஒரு மிஷின் டிரான்ஸ்லேஷன் தான். டிக்ஷனரி மாதிரி இப்போ கூகுள் அடிச்சோம்னா ஈஸியா டிரான்ஸ்லேட் வந்துடும். கூகுள் டிரான்ஸ்லேட் போட்டோம்னா இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்லாம் இல்லை, எந்த லாங்குவேஜுக்கு வேணாலும் மாத்தலாம். தமிழை மலையாளத்துக்கு மாத்தலாம், மலையாளத்துல ஹிந்திக்கு மாத்தலாம், ஹிந்தில திருப்பி இங்கிலீஷ்க்கு வரலாம். ஸோ மிஷின் டிரான்ஸ்லேஷன் கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டு பண்ணலாம். ஏகப்பட்ட நெட்ல வந்து டூல்ஸ் இருக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு, அதை வச்சு கூட நீங்க கத்துக்க முடியும். ஓகேவா? அடுத்த மேனுவல் டிரான்ஸ்லேஷன், நம்ம கைமுறை மொழிபெயர்ப்பு. டிரான்ஸ்லேஷன் பை ஹியூமன் ஃபார் அக்யூரேட் மீனிங் அண்ட் கான்டாக்ட்ஸ். சில நேரங்கள்ல கூகுள் டிரான்ஸ்லேட்டே பாத்தீங்கன்னா சரியா கொடுக்காது. அக்யூரேட்டான புத்தகம் கொடுக்குற அளவுக்கோ டிக்ஷனரி கொடுக்குற அளவுக்கோ அக்யூரசி கூகுள்ல வாய்ப்புகள் குறைவு. அதான் சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, he is on cloud 9. அவன் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறான். ஆன் கிளவுட் 9ங்கிறது என்ன, நம்ம இடியம்ஸ்ல படிச்சிருக்கோம். என்னன்னா மகிழ்ச்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது சேலஞ்சஸ் இன் வேர்ட் டிரான்ஸ்லேஷன். என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்கு? மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்கு, பல அர்த்தங்கள் இருக்கு. அப்ப நம்ம அதை எந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு இருக்கு. இப்ப லைட் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்துன்னு வச்சுக்கலாம், ஆப்போசிட் ஆஃப் டார்க் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? இப்ப லைட் அப்படின்னா ஒளி அப்படின்னு டைரக்டா மீனிங் பண்ணுங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்ப ஆப்போசிட் ஆஃப் டார்க்னா என்ன, ஒளி. அதுவும் கரெக்ட் தானே. டார்க்கோட ஆப்போசிட் மீனிங் என்ன, ஒளி. பட் ஆனால் நமக்கு இந்த அளவு ட்விஸ்டா போகாது, டைரக்டா டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னா கேட்பாங்க. இருந்தாலும் இப்படி சில மெத்தட் இருக்குன்னு தெரிஞ்சு. இப்ப நாட் ஹெவி அப்படிங்கிறதோடைய இது என்ன, லேசான அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்த கல்ச்சுரல் டிஃபரன்சஸ், கலாச்சார வேறுபாடுகள். ஸோ இதுவும் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் ஏரியால தான் வருது, கல்ச்சர் டிஃபரன்ஸ். இப்போ பாருங்களேன், இங்கிலீஷ் இடியம் பாருங்க, கிக் த பக்கெட் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கப்பா அப்படின்னு கொடுத்தா வாலிய உத அப்படின்னு அர்த்தமா? கிடையாது. வாலியை உதைங்கன்னா அது ராங்கான ஆன்சர். கரெக்ட் தமிழ் டிரான்ஸ்லேஷன் பாருங்க, அவர் உயிரிழந்தார். நம்ம ட்விஸ்ட் வைக்கணும் அவங்க நினைச்சிட்டாங்கன்னா இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ல மட்டும் தான் வைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகேவா? இது எல்லா ஏரியாவும் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேஸ்லயே படிச்சிட்டோம், கிக் த பக்கெட்லாம். கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர், he eats rice அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன், அவன் சாதம் சாப்பிடுகிறான், அவன் சாதம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான் அப்படி எழுதுவோமா? ஸோ கிராமட்டிக்கலா பார்க்கணும். ஓகேவா? ஓகே.
அன்டிரான்ஸ்டேபிள் வேர்ட்ஸ், மொழிபெயர்க்க முடியாத சொற்கள் அப்படின்னு இருக்கு. தமிழ் அக்கறை, நோ எக்ஸாக்ட் இங்கிலீஷ் மீன் டீப் கேர் கன்சர்ன் அந்த மாதிரி சொல்லலாம். செரண்டிபிட்டி அப்படிங்கிற நோ எக்ஸாக்ட் தமிழ் வேர்ட் மீன்ஸ் தற்செயலாக நேர்ந்த நல்ல நிகழ்வு, இதுவும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விதிவிலக்கான வேர்ட்ஸும் இருக்கு. இந்த லெவலாம் டஃப் போக மாட்டாங்க, பார்த்துக்கலாம். டிரான்ஸ்லேஷன் டெக்னிக்ஸ் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த டிரான்ஸ்லேஷனை எப்படி நம்ம கையாளுறது? ஐடென்டிஃபை த ரூட் வேர்ட். ரூட் வேர்டை கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிட முடியும், அதோட மீனிங் கண்டுபிடிச்சிடும். அக்ரிகல்ச்சர்னா தெளிவாக விவசாயம் அப்படின்ட்டு. அக்ரி அப்படிங்கிறது ஒரு லாட்டின் வேர்டு. அக்ரிங்கிறது ஃபீல்டை குறிக்கிறது, லாட்டின் வேர்ட்லேருந்து வந்தது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி அப்படிங்கிறது சியர்ஃபுல், ஜாய், கிளாட். ஹாப்பினா ஓவரால் தமிழ் மீனிங் என்ன? மகிழ்ச்சி, சந்தோஷம், எதுனாலும் பொருந்தும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த கான்டெக்ஸ்டுவல் மீனிங். இந்த பேங்க்குங்கிற வேர்டை நம்ம மீனிங் சொல்ல முடியாது. எப்படின்னா பேங்க்குக்கே ரெண்டு அர்த்தம் இருக்கு. ரிவர் பேங்க்னு வருதா, ஃபைனான்சியல் பேங்க்னு வந்திருக்கா. ஸோ ரிவர் பேங்க்னு வந்தா அந்த அந்த பேங்க்குக்கு வந்து அர்த்தம் வந்து கரைன்னு அர்த்தம். ஓகேவா? ஃபைனான்சியல் பேங்க்னு வந்தா அந்த பேங்க்குக்கு வந்து வங்கின்னு அர்த்தம். ஸோ அந்த டெக்ஸ்ட் டேஷுக்கு முன்னாடி இருக்க டெக்ஸ்டோ இல்லை பின்னாடி இருக்க டெக்ஸ்டோ அதை வச்சுதான் இதோட மீனிங் நம்ம முடிவு பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் வித் காமன்லி ஆஸ்க்டு வேர்ட்ஸ் இன் எக்ஸாம்ஸ். கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு, ரெவல்யூஷன் புரட்சி, காமர்ஸ் வர்த்தகம், என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல், டெவலப்மெண்ட் வளர்ச்சி. ஸோ இப்போ வேர்ட் டிரான்ஸ்லேஷன் உங்களுக்காண்டி இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் டெமோக்ரஸினா என்ன, எக்கனாமிக்னா என்ன, டிரான்ஸ்போர்ட்னா என்ன, நாலேஜ்னா என்ன, எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேவா? இது உங்கள் சிந்தனைக்காக நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதை அப்படியே இங்கிலீஷ்லேருந்து தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கும் மாற்ற கற்றுக்கணும். நம்ம ரெண்டுக்குமே நான் என்ன சொன்னேன், ரொம்ப ரெடியாக இருக்கணும். ஸோ அரசாங்கம்னா என்ன, விவசாயம்னா என்ன, கல்வினா என்ன, மருத்துவமனைனா என்ன, சுற்றுச்சூழல்னா என்ன. ஓகேவா? ஸோ இந்த ஏரியா வந்து உங்களுடைய சிந்தனைக்காக ஜஸ்ட் ஒரு மைண்டை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குது. ஓகேவா? அடுத்த சம்மரி அண்ட் கீ டேக்அவேஸ். கடைசியாக கன்க்ளூஷன் பாருங்க. வேர்ட் டிரான்ஸ்லேஷன் ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் அக்யூரேட்லி. வேர்ட் டிரான்ஸ்லேஷன் எதுக்காக உதவுதுன்னா மற்ற லாங்குவேஜை புரிஞ்சுக்கிறதுக்காக உதவுது. டைப்ஸ் என்ன இருக்கு, லிட்டரலா மீனிங், கான்டெக்ஸ்டுவலா மாத்துறது, இடியமேட்டிக்கா மாத்துறது, டெக்னிக்கலா மாத்துறது, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு டிரான்ஸ்லேஷன்ல. மெத்தட் என்னென்ன மெத்தட்லாம் வச்சு நம்ம பண்ணலாம், டிக்ஷனரி வச்சு பண்ணலாம், ஃபோனோட்டிக் வச்சு பண்ணலாம், மிஷின் யூஸ் பண்ணி பண்ணலாம், மேனுவலாகவும் பண்ணலாம் டிரான்ஸ்லேட்டர். சேலஞ்சஸ் என்ன, மல்டிபிள் மீனிங் இருக்கும். ஸோ அதை டெக்ஸ்ட் வச்சு தான் கண்டுபிடிக்கும். கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் இருக்கும், கிராமர் இஷ்யூஸ் வரும். ஸோ அதெல்லாம் நமக்கு பெரிய சேலஞ்சஸ் இங்கே. டெக்னிக் யூஸ், ரூட் வேர்ட்ஸை கண்டுபிடிங்க, அதோட சினோனிம்ஸோட மீனிங்கை பாருங்க, கான்டெக்ஸ்டுவல் மீனிங்கை புரிஞ்சுக்கோங்க, எக்ஸாம் பேஸ்டு வேர்ட்ஸ் நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. கடைசியாக நான் உங்களுக்காக எப்பயுமே கொடுத்துருக்க வேர்டு வந்து ப்ராக்டிஸ் இஸ் கீ. மொழிபெயர்ப்பு பயிற்சி செய்து தொடர்ந்து பழகுவது மொழித்திறனை மேம்படுத்தும். ஓகேவா? ஸோ இப்போ இதோட வேர்ட் டிரான்ஸ்லேஷன் முடியுது. ஓகேவா? இதோட வேர்ட் டிரான்ஸ்லேஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ டிரான்ஸ்லேஷன் ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த வேர்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற கம்ப்ளீட் நோட்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு இதை நல்லா லிசன் பண்ணிட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க, பெட்டர். ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் 2005 டிரான்ஸ்லேஷனுங்கிற ஒரு தனி யூனிட்டே இருக்குது. இப்போ வேர்ட் டிரான்ஸ்லேஷன் பார்த்துருக்கோம். அடுத்த சென்டென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், அடுத்த டென்ஸ் இருக்குது, வாய்ஸில் எப்படி மாற்றுறது, எல்லாமே ஈஸி தான். நீங்கள் இன்டெப்த்தாக புரிஞ்சிட்டிங்கன்னா எல்லாமே ஈஸி தான். ஓகேவா? ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தயவுசெய்து நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். சேனலை ரெஃபர் பண்ணி ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்க முடியல, படிக்கிறதுக்கு மெட்டீரியல் கிடைக்கல, படிக்கிறதுக்கு ஒரு ஐடியா இல்லைன்னு நீங்கள் யாருமே சொல்லக்கூடாது. ஓகேவா? ஓகே. ஸோ வீடியோவை பார்த்து டைரெக்டாக எழுதிக்கங்க. நோட்ஸ் மாதிரி ஒவ்வொன்றா நான் நடத்த அப்படியே எழுதுனீங்கன்னா உங்களுக்கு படித்த மாதிரியும் இருக்கும், கண்டிப்பாக மறக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. ஓகேவா? தெளிவாக ஒரு நோட்டை போட்டுருங்க, நோட்ஸை போட்டுருங்க. ஓகேவா? ஓகே, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஓகே ஓகே, பெட்டர் எண்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.